அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா. எல்லாரும் கைகளை தட்டி என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, என் முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. வரவிருக்கிற எல்லாரும் விடுதலையோடு கைகளை தட்டி அன்பு கூறுவேன். ஆமென். என்னை கண்ட தேவனை, என்னை அழைத்த தேவனை, ஆமென், என்னை தெரிந்து கொண்ட தேவனை, ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவர் கண்டு அழைத்து தன்னோடு கூடவே வைத்து பல காரியங்களை கற்றுக் கொடுத்து அற்புதங்களை காண செய்து, ஆனா ஒரு நாளில அந்த ஆண்டவரை விட்டு சற்று தூரம் போனார். சற்று தூரம் போனது மட்டுமல்ல, ஒரு சூழ்நிலையில் இந்த ஆண்டவர் எனக்கு தெரியாது, இந்த ஆண்டவர் எனக்கு தெரியாது என்கிற சொல்கிற அளவுக்கு மனம் கடினப்பட்டது. ஒருவேளை இந்த இடத்தில் இருக்கிற யாரோ ஒரு சிலருடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடியதாக பரிசுத்த ஆவியானவர் காண்கிறார். கர்த்தர் அழைத்தது உண்மைதான், கர்த்தர் தெரிந்து கொண்ட உண்மைதான். ஆனால் ஒரு சூழ்நிலை கர்த்தர் எனக்கு என்ன செய்து விட்டார், அவர் என்ன செய்து விட்டார், உன் இதயத்தை கேட்கிற சத்தம் தேவனுடைய காதுகளிலே தொனித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிதான் அன்றைக்கு பேதுரு செய்து விட்டார். தன்னை கண்டு அழைத்த தேவனுடைய அன்பை மறந்து, ஆமென், தன்னை வல்லமையாய் பயன்படுத்தின தேவனுடைய வல்லமையை மறந்து அவனுடைய இருதயம் கடினப்பட்டது. இந்த இயேசுவை அறிய அவர் யார் என்கிற ஒரு இடத்திற்குள் வந்தார். ஆனால் இயேசுவை விட்டுவிடவில்லை. அந்த பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு அவர் போவதற்கு முன்பதாக அந்த நிந்தை அவமானத்தின் மத்தியிலோ, ஆமென், ஒரு முறை திரும்பி பார்த்தார். அவருடைய கண்கள் தன்னை மறுதலித்த பேதுரு மீது விழுந்தது. நான் அழைத்தேனே உன்னை, நான் உன்னை கடல் மீது நடக்க செய்தேனே உன்னை, எத்தனை பிரச்சனைகளை தாங்கினேனே, இப்பொழுது நீ மறந்து போனாயே, என் அன்பை மறந்து விட்டாய் என்கிற அந்த பார்வையை பேதுரு கண்டவுடனே அவன் ஓடி போய் ஆள ஆரம்பித்தான், கதறி ஆள ஆரம்பித்தான். இயேசு வீட்டிலிருந்து மறுபடியும் அந்த வீட்டுக்குள் வந்து அந்த பேதுருவை தொடுவரை அவன் அழுது கொண்டிருந்தான். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை மறுதலிக்கிற அனுபவத்தோடு நின்று கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைய, இன்று கர்த்தர் உன்னை பார்க்க